துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே மீண்டுமாக இந்த நல்ல நேரத்திலே தேவ சமூகத்திலே வரும்படியா தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை இரக்கம் மாறாததாக இருக்கிறது. அந்த மாறாத தேவனை, மகிமையின் தேவனை, உண்மையுள்ளவரை, நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தவரை, நம் ஒவ்வொருவருக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரை, உண்மை அன்பு தயவு இரக்கம் நிறைந்தவரை, இதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவரை, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவரை, அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை, நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறவரை, நம்முடைய புகலிடமாய் இருக்கிறவரை, நாம் நம்பி இருக்கிறவரை, நமக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் ஒவ்வொரு நாளும் செய்கிறவரை, மனுஷர்கள் நம்மை இந்த பூமியிலே தலைகுழிய பண்ணாமல் நம்முடைய காரியங்களை கண்டு அவர்கள் தேவனை நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை தலை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதிசயமானதாக, ஆராய்ந்து முடியாதா. அப்படிப்பட்ட தேவனை இந்த நேரத்திலே ஒரு நிமிஷம் நம் நன்றி கலந்த இருதயத்தோடு கர்த்தருடைய கரத்திலே இந்த சாயங்கால ஆராதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே துதிக்கிறோம். உண்மை உள்ளவரே உமக்கு நன்றி. கிருபை இரக்கம் நிறைந்தவரே உமக்கு நன்றி. பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு நன்றி. பரிகாரியே உமக்கு நன்றி. ஜீவ அப்பமே உமக்கு நன்றி. ஜீவ தண்ணீரே உமக்கு நன்றி ஐயா. உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேளையிலும் உடைய பலத்த கரத்திலே இந்த விசேஷித்த மாலை வேளையிலே ஆண்டவரே, இந்த விசேஷித்த ஆண்டவரே இந்த கம்யூனியின் ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி நீர் வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் வெளிச்சத்திலே நடக்க ஆண்டவரே, எங்களை இருளின் அந்தகாரத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்த தேவன் ஆண்டவரே, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை ஒரு விஷயம் நினைத்து, ஒவ்வொரு நாளும் நினைத்து, ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபை உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே நம்மை மட்டும் வழி நடத்தினதற்காக, நம்மோடு கூட இருப்பதற்காக நாம் நன்றி சொல்லும் விதமாக பாட்டு புத்தகத்திலே 1261 பாடல், பாட்டு புத்தகத்திலே 1261 பாடல், உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தேவனே என்கிற பாடல். தேவன் நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அவர் அன்பின் தேவனாக இருக்கிறார். நல்லவராய், வல்லவராய், அடைக்கலமானவராக இருக்கிறார். நமக்கு ஆதரவு தருகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்லி பாடல் மூலமாய் நாம் மகிமைப்படுத்துவோம். உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, உங்க உள்ளங்கையிலே என்னை நடத்தி கொண்டீரே, என்னை காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே
அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. நினைத்தது ஒன்று நடத்தி செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே. ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே. எல்லாம் நன்மைக்குத்தானே. உங்க உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. நாத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. விசுவாச பாதையில் தடுமாறும் போது, விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். என்னை கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். ஆதரவே உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை நடத்தி செல்லும் காத்துக்கொள் அன்பின் தெய்வமே. சித்தம் போலி நடத்தும், என் சித்தம் போல் என்னை நீ நடத்தும். என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே ஆதரவே. நல்லவரே வல்லவரே ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை நடத்தி செல்லும் காத்துக்கொள் அன்பின் தெய்வமே. என்னை நடத்தி செல்லும் காத்துக்கொள் அன்பின் தெய்வமே. ஆமென். தேவன் நம்மை காத்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர்பட்ட அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இன்னும் ஒரு பாடலை பாடி நம்ம அவரை மகிமைப்படுத்தலாம். பாட்டு புத்தகத்தில் 1269 எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர் என்கிற பாடல். நம்முடைய நேசர், அவர் நமக்கு புகலிடமானவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களை அவர் அறிந்தவராக இருக்கிறார். நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த மகிமையின் தேவனை நம் பாடல் மூலமாய் அவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்துவோம். 1269 எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. எனக்கொரு நேசர், அவர்தான் இயேசுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசுராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அன்பு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. வேதனைகளை அவர் பார்க்கிறார், காண்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற காலத்தில் விடுதலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், விலை தருகிறார். அவர் நல்லவர்,
சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் சிட்டையின் நிழலில் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் வெல்த்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். என் தலையின் கீழிருக்கும் அவர் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழிருக்கும் அவர் வலது கரத்தினார் என்னை அழைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் மாறுதல் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் அலைச்சல் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீர் கணக்கில் வைக்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் கிறிஸ்து சொன்ன மிக முக்கியமான காரியங்களை இந்த நாளிலே நாம் வாசித்து தேவனுடைய கரத்திலே இந்த காரியங்களை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். வேத புத்தகத்திலே நாம் நின்ற வண்ணமாக யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். மறுநாளில் கடலின் அக்கறையில் நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படகு தவிர அங்கே வேறொரு படகும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படகில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபோரியாவிலிருந்து வேறொரு படகுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையில் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடத்துவீர்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் விட்டிருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடத்திக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதேசமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள்,
அப்படியானால் உன்னை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீ என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், எண்ணத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசித்து கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒருவாளும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒருவாளும் தாகப்படையான். நீங்கள் என்னை கண்டிருந்து விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படியல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். நான் வானத்தில் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லோரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தினின்று வந்தவரை தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் வருகிறார்கள். இதிலே புசித்தவன் மறையாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் சீர்க்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை தானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை தானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் கிடைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பல் நகரில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரப்பா. எங்கள் காதுகளை உம்முடைய வார்த்தையை கேட்க பண்ணிருக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த ஜனங்கள் உம்மிடத்திலே அவர்கள் அப்பத்தை தேடி வருகிறதை, அவர்கள் அனுதின உணவுக்காக உம்மிடத்திலே வருகிறதை கண்டு ஆண்டவரே நீ சொன்னீரப்பா, ஜீவ அப்பம் நானே என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, அந்த ஜீவ அப்பம் என்ன, அந்த ரத்தம் என்ன என்று நாங்களும் இன்றைக்கு அறிந்து கொள்ள உம்மிடத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. அது வார்த்தையான தேவனாகிய நீர் என்ன சொல்லி இருக்கிறீர் என்று நாங்கள் இந்த வார்த்தையின் மூலமாய் அதை அடையாளம் காண வேண்டும் அப்பா. நாங்கள் எங்களுடைய சுயத்திலோ அல்லது ஏதோ ஒரு காரியமோ என்று சொல்லி அதை அறிந்து கொள்ளாதபடி, அல்லது அதை தவறவிடாதபடி, அதை அல்லது தவறாய் போதிக்காதபடி, அதை தவறாய் கேட்டு நாங்கள் எங்களை கெடுத்துக் கொள்ளாதபடி வேத வார்த்தையின் மூலமாய் நீர் எங்கள் மத்தியில் இன்றைக்கும் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட உமக்கு உம்முடைய கரத்திலே இந்த வாசித்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிறக்கு எங்கள் ஒவ்வொருடைய செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணும். வார்த்தையின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நாம் இன்றைக்கு மிக முக்கியமான, மிக அவசியமான, வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப், நம்முடைய ஜீவியத்திலே மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு கிரியை, ஒரு ஒர்க். அதுதான் அங்கே வாசிக்கிறப்ப வாசிங்க. நம்ம வாசித்த ஜான் 6th chapter 29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார்.
அதற்கு அவர்கள் அப்படியானால் உண்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடத்துகிறீர்? போதும் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அவர்களை பார்த்து. அவர்கள் இயேசுவிடத்திலே வருகிற பொழுது அந்த ஜனங்கள் இயேசுவை நோக்கி வருகிறார்கள். இன்றைக்கு எப்படி சபைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்திலே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடங்களிலேயும் இன்றைக்கு ஆராதனை நடக்கும், வர்ஷிப்பு நடக்கும். அதுபோல இந்த மாதிரியான ராபோஜனம் என்கிற, கம்யூனியன் என்கிற இந்த காரியமும் நடக்கும். அதனுடைய ரியல் மீனிங் என்ன, அதனுடைய உண்மையான ராபோஜனம் என்றால் என்ன, அதே மாதிரி ஏன் ஜனங்கள் சபைக்கு வருகிறார்கள் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு சபைக்கு போகிறோம் என்றால் எதற்கு சபைக்கு செல்கிறோம்? சபைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? தேவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? அப்படி நான் அதிலே நான் உண்மையாக இருக்கிறப்ப எனக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு 29ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, என்ன சொல்றாரு? Answer, Jesus answered and said unto them, this is the work of God. This is the work of God. இதுதான் தேவனுடைய கிரியையாயிருக்கிறது. என்னன்னா, that ye believe on him whom he hath sent. அப்போ தேவனுடைய கிரியை என்பது என்னது? அந்த ஒர்க்கு, அந்த கிரியை என்னது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. பிலீவ் ஆன் ஹிம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. அப்போ நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்? இப்போ பிதான் ஒருத்தர் இருக்காரு, அதைத்தான் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் சொல்றாங்க. பிதான் எங்களுக்கு இருக்காரு, நாங்க ஏன் உன்னை விசுவாசிக்க வேண்டும்? நாங்கள் ஏன் உன்னை, why we want to believe you? We have already Jehovah God. எங்களுக்கு யெகோவா என்கிற ஒரு தேவன் இருக்கிறப்போ why should, ஏன் நாங்கள் உண்மை நாங்கள் விசுவாசிக்கணும்? அதனாலதான் அங்க சொல்றாங்க, இயேசு இப்படி சொல்றதை கேட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க? அங்கிருந்த யூதர்கள் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, the Jews then murmured at him. Jews murmured at him. அவரை நோக்கி முறுமுறுக்கிறார். Because he said, I am the bread. நானே ஜீவப்பம்ங்கிறாரு. which came down from heaven. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேங்கிறார். இதைய கேட்டோம்னா அவங்களுக்கு ஆளுக்கால் முறுமுறுக்கிறாங்க. இப்ப எப்படி நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரஜாதிகளுக்கு சொல்றப்ப என்ன சொல்லுவாங்க? அது வெளிநாட்டு கடவுள், அது யூதனுக்கு, அதுக்கு உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுக்குன்னு இருக்கு, நாங்க இப்படித்தான் நம்புவோம், இப்படித்தான் செய்வோம், இது நீங்க மதமாத்த வந்திருக்கிறீங்க, நீங்க எங்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க? முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப உண்மையிலேயே அது அவர்கள் சொல்லுவது சரியா அல்லது நாம் ஏற்றுக்கொண்ட தேவன் சரியா என்பதை எதோடு ஒப்பிட்டு, how do we have to compare? அதை எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது? அது மாறாதது ஒன்றே ஒன்றுதான். யார் மாறாதது? தேவன் ஒருவர். தேவன்னா யாரு? வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் மாறாததாக இருக்கிறது. ஏன்னா அந்த வார்த்தை தான் என்ன செய்ததாமா? அந்த வார்த்தை தான் சகலவற்றையும் படைத்தது. வாசிங்க, இதே யோவான், செயின்ட் ஜான் 1st chapter 1st verse. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவன். நம்ம இல்ல என்ன சொன்னா 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தை இருந்தது, and the word was with God. அது தேவனுக்குள் இருந்தது.
தேவனுடன் இருந்தது. அந்த வேர்ட் வாஸ் காட். அந்த வார்த்தை தான் யாரு? தேவன். ஆமென். அப்ப அந்த வார்த்தை என்ன செய்ததாமா? he came down in his, பாருங்க, he is in the world. 10th verse வாசிக்கலாம். he was in the world and the world was made by him. இந்த உலகம், இந்த வேர்ல்ட், இந்த யூனிவர்ஸ், நீங்க பார்க்கிற சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. and the world know him not. அந்த வேர்ல்ட், இந்த உலகம் அவரை அறியவில்லை. இந்த உலகம் அவரை, அதனாலதான் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. கடின இருதயமாக இருக்கிறது. உங்களை மதிமயக்க செய்திருவாங்க அல்லது உங்களை ஏமாற்றி விடுவாங்க. நீங்க தவறி விடுவதற்கு இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான கிரியைகள் உங்களை சுற்றி நடந்துட்டு, உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான வேலைகள் நடந்துட்டு, எப்ப உங்களை கீழே விழுகணும்னு சொல்லி ஒரு கூட்டம் வஞ்சகத்தின் ஆவிகள், அதெல்லாம் என்னது? வஞ்சகத்தின் ஆவிகள். அந்த மனிதனுக்குள்ளாக இருந்து அது கிரியை செய்கிறது. ஒவ்வொரு விலங்குகளுக்குள்ளாக, மனிதர்களுக்குள்ளாக, ஒவ்வொரு கிரியைகளுக்குள்ளாக இருந்து அது கிரியை செய்யும். அப்ப அதை நீங்க எச்சரிக்கையா பாருங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் யாரு? வாசிப்போம். போதும். பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல், அந்த பெயர் மேல, அந்த பெயர் தான் என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பெயர் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் which were born not of blood, not of the will of the flesh, not of will of the man, but of God. அப்போ அவர்கள் மனிதனாலோ இரத்தத்தினாலோ மற்றவர்களாலோ அல்ல, அவர்கள் எப்படி பிறந்தார்களாமா? தேவனால் பிறக்கப்பட்டார்கள். அப்போ நம்ம தாய் தகப்பன் மூலம் பிறந்திருக்கலாம். தாய் தகப்பன் வயிற்றுல தான் இன்றைக்கு இருக்கிற எல்லாரும் பிறந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு பிறப்பு இருக்கு, ரீபர்த். அது என்னது? born again. அதான் என்னது? born again. அதைத்தான் ஆண்டவர் இதே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஜான் 3rd chapter 3rd verse 3rd 4th 5th. போதும். பாருங்க, ஒருவன் எப்படி மறுபடியும் பிறக்க வேண்டுமாமா? அது நிக்கோதேமுக்கு புரியல, அதனால புரியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறக்கலினா தேவராஜ்யத்துல போக முடியாது. எப்படி மறுபடியும் பிறக்கிறதுன்னு கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும், verily verily I say unto thee, except a man born of water and of the spirit. எப்படி ஜலத்தில, வாட்டர்ல பிறக்கிறது? வாட்டர் என்ன அர்த்தம்? தண்ணீர். தண்ணீர் வேதம் எதற்கு அடையாளம் என்ன சொல்லுது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் தண்ணீர். அப்ப தேவனுடைய வார்த்தையினாலே நீங்க பிறக்க வேண்டும். தேவனை விசுவாசிக்கிற பொழுது தேவன் என்ன செய்கிறார்? உங்களை அந்த விசுவாசத்தினாலே நீங்க என்ன செய்யப்படுறீங்க? அவரை விசுவாசிக்கிறப்போ அவருடைய ரத்தத்திலே கழுவப்படுறீங்க. ஆமென்.
அதைத்தான் இங்க நீங்க வாசிக்கிறப்போ 1 யோவான், 1 ஜேம்ஸ், 1 ஜான் வாசிக்கலாம். 1st chapter 7th verse. அவர் ஒளியில் இருக்கிறது போல ம். நாமும் ஒளியிலே நடந்தால் ம். ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ம். சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்ம என்ன செய்யுமாமா? சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது எப்படி அது சுத்திகரிக்கிறது என்றால் வாசிங்க, எபேசியர் 5th chapter 26. எபேசியர் 5th chapter. பிள்ளைகளே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ம். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து ஆ. தாம் அதை திருவசனத்தில் பாருங்க, தேவன் இப்ப என்ன செய்கிறாராமா? திருவசனத்தை கொண்டு வாசிப்போம். ஆங்கிலத்துல வாசிங்க, எபேசியன் 5th chapter 26. That he might Ah. sanctify and cleanse it with Ah. the washing of water by the word. வாட்டர் பை த Word. வேர்ட். அப்ப உங்களை தண்ணீர் முழுக்கினாலே, திருவசனத்தை கொண்டு, திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கிறது. தண்ணீர் தெளிப்பல்ல. அப்ப நம்ம தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறோம்? தண்ணீர் முழுக்கல. இன்றைக்கு அநேக சபைகள்ல சிறு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாங்க. பிறந்த 8 நாள்ல, 30 நாள்ல, 6 மாதத்துல, 1 வயசுல பேப்டிசம் கொடுக்கிறாங்க. பார்ன் பேபிக்கு பேப்டிசம் கொடுக்கிறது இட்ஸ் ராங், பிபிலிக்கலி ராங். ஞானம் என்றால் என்ன? விஸ்டம், அந்த நாலேஜ் இருக்கணும். ஹூ இஸ் காட்? தேவன் யார்? பாவம்னா என்ன? வாட் இஸ் த சின்? வாட் இஸ் இன்இக்விட்டி? வாட் இஸ் இம்மோரலிட்டி? இது எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும். அந்த ட்ரெஸ்பாஸ்னா என்ன? எதுவுமே தெரியாம ஒரு குழந்தையை கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுக்கிறது மிக தவறான காரியம். அதே போல தெளிக்கிறது ஒன்று இருக்கு, ஸ்பிரிங்கிள். இன்றைக்கும் அநேக சபைகள்ல நடக்கிறது. தெளிப்பாங்க, தண்ணி தெளிப்பாங்க 3 தடவை. அதுவும் தவறான காரியம் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. அநேக பெரிய பெரிய சபைகள்ல நடக்குது. அதுவும் தவறானது. அது எப்படி இருக்க வேண்டுமாமா? தண்ணீர் முழுக்கினாலே, வசனத்தினாலே. எந்த வசனத்தினாலே? வாசிங்க, அப்போஸ்தலர் ஆக்ட் புக் 2nd chapter 37, 38, 39, 40, 37, 38, 39, 40. இதை அவர்கள் கேட்டபொழுது ஆ. இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பாருங்க, இருதயத்திலே குத்தப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அங்கே சீசர்கள் எல்லாம் கூடுறப்போ அங்கே பரிசுத்தாவியானவர் இறங்குறார். பெந்தகோஸ்து நாள்ல பரிசுத்தாவியான இறங்குறப்போ அங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலிருந்தும் வர்றாங்க. அதைய 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10, 11, 12 நம்ம வாசிக்கிறப்போ எல்லா ஜனங்களும் அங்கே கூடியிருக்கிறார்கள். அப்படி கூடியிருக்கிற ஜனங்கள் இதைய எப்படி என்று கேட்கிறப்போ அவர்களுடைய இருதயம் குத்தப்படுது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் குத்தப்படுதா? தவறு செய்யறப்போ, ஒரு பொய் பேசிட்டோம், அல்லது ஏமாற்றுறோம், கணவனை ஏமாற்றோம், மனைவியை ஏமாற்றோம், பிள்ளைகளை ஏமாற்றோம், தேவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறோங்கிறப்ப நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? குத்தப்பட வேண்டும். அது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? மழுங்கி கிடக்கிறது. என்ன காரணம்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகும். பாருங்க, இங்க அவர்களுடைய இருதயம் என்ன செய்யப்படுது? குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறாங்க. பேதுரு அவர்களை நோக்கி, ஆ. நீங்கள் மனம் திரும்பி ஆ. ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆ. ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்க, என்ன செய்ய வேண்டுமாமா? ஞானஸ்நானம். Peter said unto them, repent and be baptized everyone. முதல்ல நீங்க என்ன செய்யணும்? ரிப்பன், மனம் திரும்ப வேண்டும். எல்லா பாவத்திலிருந்தும், எல்லா அக்கிரமத்திலிருந்தும், எல்லா மீறுதல்களில் இருந்தும் மனம் திரும்புதல். மனம் திரும்பாமல்
சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது, குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது, 10 வயசு 8 வயசு குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதெல்லாம் தவறான காரியம். அப்போ ஒரு மனம் திரும்புதல் என்பது பாவத்தை குறித்தான அந்த உணர்வு வருகிற பொழுது அப்போ அங்க என்ன செய்யப்படுகிறது? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதா இருக்கு. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். எப்படி எடுக்க வேண்டும் அம்மா? இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். எதற்காக? ஃபார் த ரெமிஷன் ஆஃப் சின், ஃபார் த ரெமிஷன் ஆஃப் ஒவ்வொருடைய பாவ மன்னிப்பு. நம்முடைய தாய் தகப்பன் செய்தது, நம்முடைய முன்னோர்கள் செய்தது, நம்முடைய கொள்ளுப்பாட்டன், இந்த பாட்டன், அந்த பாட்டன் செய்த எல்லா தவறுக்காக நம்ம அறிக்கை செய்யும். ஏன்னா அவர்கள் நம்ம என்ன செய்து விட்டாங்க? தவறாய் வழி நடத்திட்டாங்க. அப்ப அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டியது? தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஞானஸ்நானம் பெறணும். And he shall receive the gift of the Holy Ghost. அப்போ அப்படி செய்கிற பொழுதுதான் உங்களுக்கு பரிசுத்தாவி. இன்னைக்கு நிறைய பேர் அறிக்கையிடுறதுலே யோசிக்கிறாங்க, அறிக்கையிடுறதுக்கு பயந்துக்கிறாங்க. அப்ப எப்படி தேவனுடைய ஆவியான ஒரு வழிநடத்தல் இருக்கும் பாருங்க. அது உண்மையான மனம் திரும்புதலாக இருக்கும். இப்போ நம்ம வார்த்தையினாலே என்ன செய்யப்படுகிறோம்? என்ன செய்யப்படுகிறோம்? வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம், கழுவப்படுகிறோம். அடுத்தது பரிசுத்த வாசிங்க 5:24 வாசிங்க. யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? தேவனை விசுவாசிக்கிறோம். அந்த தேவன் யார் என்று, பிதா யாருன்னு விசுவாசிக்கிறோம். இயேசு சொல்றார் அதே அதிகாரத்தில் 43ஆம் வசனத்துல சொல்றார். வாசிங்க. அந்த பிதா யாருன்னு இயேசுவே அறிக்கையிடுகிறார். வாசிங்க. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, இப்ப பிதா யாருன்னு இயேசுவே சொல்லிட்டார். யாராமா? வாசிப்போம். அதை ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். I am come in my Father's name, and you have received me not. எப்படியாமா? I am come in my Father's name. I am come in my father's name. Father's name. பிதாவின் நாமத்திலே நான் வந்திருக்கிறேன். I am come in. தான் யாரே? நான் தகப்பன் will receive. நீங்க வேறொரு பெயர்ல சுயநாமத்துல வந்தால் நீங்க அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு அதைத்தான் உலகம் ஜனங்கள் செய்யறாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயரை சொல்றான். அதைத்தான் என்ன செய்யறாங்க? ஜனங்க வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த பெயரைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்றாங்க. யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை? தேவனை ஏற்றுக்கொள்ள, தேவனை விசுவாசிக்கல. ஏன்னா தேவன் அவர் இந்த பூமியில வந்து நிக்கிறாரு, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையாமா. அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் தான் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அதைத்தான் நாங்க 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசித்தோம். But many has received him, but many has received him, to them gave him power to become the son of God. அவர்களுக்கு அந்த பவர் கொடுக்கிறார், அந்த அதிகாரம் கொடுக்கிறார், அந்த அத்தாட்சி கொடுக்கிறார். என்ன அத்தாட்சி? சன் ஆஃப் காட். சன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்ப இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை இங்க நம்ம சொல்றதை நம்ம இன்னைக்கு ராபோஜனத்திற்கு அடையாளமாக நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், இயேசுவினிடத்திலே அந்த ஜனங்கள் வந்து என்ன கேட்கிறாங்க? நீ எங்க இருக்கிறீர்னு கேட்கிறப்போ அவர் சொல்றாரு. 26ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல, யோவான் 6ஆம் அதிகாரம் 26. John 6:26. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினாலல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். போதும். இதைத்தான்
புறஜாதிகளும் சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புறஜாதிகள் என்ன சொல்றாங்க? பணத்துக்காக, காசுக்காக, ஒருவேளை சோத்துக்காக மதம் மாறினவர்கள், ஒருவேளை சோத்துக்காக மதம் மாறினவங்க. அப்ப அப்படியா? அதுதான் ஆண்டவர் சொல்றார், அழிந்து போகிற போஜனத்திற்கு அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடக்கும். அப்ப நம்ம எதற்காக தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்? நம்ம ஏன் அவரை பின்பற்றுகிறோம்? why we are following, why we are accepting and why we are obeying God word? எதற்காக? நித்திய ஜீவன். ஆமென். எதற்காக? நித்திய ஜீவனை. அதைத்தான் அடுத்த 29ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. அப்போ அவரை கேட்கிறாங்க, அப்ப அதற்கு என்ன அடையாளம்? நாங்க உண்மை விசுவாசிக்க, அப்படி நீர் எங்களுக்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? என்ன நீங்க என்ன நடப்பிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. வாசிங்க, அந்த 30ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும் பாருங்க, உண்மை விசுவாசிக்கிறப்ப, சரி ஆண்டவரே நீர் சொல்றீர் ஆண்டவரே, அப்படி நாங்க உண்மை விசுவாசிக்கும்படி நாங்க பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஜனங்க அதுதான், ஜனங்களுக்கு தேவை இருக்கிற இடத்துல வந்து இந்த தேவைக்காக ஆண்டவர் அதை செய்யலைன்னா பின்வாங்கி போயிடுறாங்க. ஒரு சின்ன காரியம் நடக்கலைன்னா கூட பின்வாங்கி போகிறது. அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கலைன்னா என்ன ஆயிடுறது? பின்வாங்கி போறோம். இன்னைக்கு அதுதான் அவிசுவாசிகள் செய்கிற கிரியைகளை இன்றைக்கு விசுவாசிகளும் அப்படி செய்து தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் என்ன சொல்றார்? அதைய ஒரு அடையாளத்தை காண்பியுங்கள் என்று சொல்றார். ஒரு அடையாளத்தை காண்பியுங்கள் என்று சொல்றார். They said therefore unto him, what sign show thou then? What sign? 30ஆம் வசனம், 30th verse. What sign? எங்களுக்கு என்ன அடையாளம்? இப்ப அரசாங்கத்துல ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கிறாங்கன்னா, ஜனங்களுக்கு அது செல்ல வேண்டுமானால் அங்க என்ன இருக்க வேண்டும்? அந்த கடிதத்துல கலெக்டர் எழுதினால கலெக்டருடைய கையெழுத்து இருக்கணும், சிக்னேச்சர், சைன் இருக்கணும். அது முதலமைச்சர் அனுப்பினாலும் சரி, அரசாங்க அதிகாரிகளானாலும் சரி, யார் அனுப்பினாலும் அங்க ஒரு சைன் இருக்கும், சிக்னேச்சர். அப்ப அதை போல இயேசு கிறிஸ்து நீர் தான் அப்படின்னா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, எங்களுக்கு ஒரு சிக்னேச்சரை காட்டுங்க என்று சொல்றாரு. அப்போ அதுக்கு என்ன ஒர்க், அது என்னது, அது எப்படிப்பட்டது என்று சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்தீங்க? அதுக்கு சொல்றாங்க பாருங்க, தொடர்ந்து அவங்க சொல்றாங்க, வானத்திலிருந்து அன்னைக்கு அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தாரு? அந்த 40 வருஷம் மன்னாவை கொடுக்கிறார். அந்த அப்பத்தை புசித்தாங்க. அது அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை வழி நடத்துறேன், நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி அந்த யெகோவா தேவன் என்ன செஞ்சார்? மோசையோடு கூட இருந்து அந்த ஜனங்களுக்கு என்னத்தை கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார். அதை அவங்க நம்பினாங்க. அப்ப அதே மாதிரி இன்னைக்கு நீங்க என்ன எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாதான் அந்த அப்பத்தை உங்களுக்கு கொடுத்தார். மோசே கொடுக்கல, ஜனங்கள் அதான் சொல்றாங்க, மோசே எங்களுக்கு கொடுத்தார். யார் கொடுத்தா? மோசே எங்களுக்கு கொடுத்தான்னு தான் சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த மெய்யான அப்பம் நான் தான், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நான் தான் சொல்லி சொல்றார். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே. அடுத்தது சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் வருகிற ஒருவனும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான், ஜீவப்பம் நானே. அடுத்தது 51ஆம் வசனத்துல சொல்றார், 51 verseல, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே.
ஏன் இந்த உலகத்திற்காக அவர் ஜீவனை கொடுக்க வேண்டும்? இந்த உலகம் ஒன்றை அவரிடத்துல கேட்குது. இந்த உலகம் இப்ப யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? பிசாசனுடைய பிடியில் இருக்கு. அப்ப பிசாஸ் அதனாலதான் ஜனங்கள் என்ன செய்கிறான்? எல்லா காரியத்திலையும் கொன்று போட்டுட்டு இருக்கிறான். ஏன் விபத்து ஏற்படுகிறது? நம்ம சொல்றோம் வண்டி ஸ்பீடா ஓட்டாதேங்கிறோம். அதிவேகமா ஓட்டுனா என்ன ஆகுது? ஆக்சிடென்ட்ல மறிச்சிடறான். அதே மாதிரி தண்ணீரை கெடுக்காதீங்க, சுகாதார கேடு உண்டாச்சுன்னா அது உங்களை கொன்று போடும், வியாதிகள் வரும். காற்றை பொல்யூட்டட் ஆக்காதீங்க, அதனால உங்களுக்கு என்ன வரும்? சுவாச கோளாறு வந்து மூச்சு திணறல் வந்து நீங்க மறிச்சு போய்வீங்க. நல்ல காற்று இல்லைன்னா என்ன ஆயிரும்? மறித்து விடுவோம். நல்ல உணவு கிடைக்கலன்னா என்ன ஆயிரும்? இன்னைக்கு எல்லாமே என்ன ஹைபிரிட், எல்லா ஃபுட்டுமே என்ன இருக்கு? ஹைபிரிட், கலப்பினங்கள். ஏன்னா கேட்டால் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் ஒரே உணவு சாப்பிட விரும்புறாங்க. அப்ப இவ்வளவு பேருக்கும் விளையறக்கு அங்க விளைச்சல் சீக்கிரம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஹைபிரிட் எல்லாமே கெட்டு போகுது, சீக்கிரம் மறிச்சு போகிறான். இப்படி இந்த உலகம் மனிதனை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது? கொன்று கொண்டு இருக்கிறது. நமக்கு தெரியாமலே நம்முடைய ஆயுசு நாட்கள் இரையாகி கொண்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே நமக்கு பலன் வேண்டும், நமக்கு நல்ல ஆயுசு நாட்கள் வேண்டும் என்றால் அதை நம்ம என்ன சொல்றோம்? கம்யூனியன் பேசுவதற்காக. இப்ப இன்னைக்கு மொபைல் இருக்கு, மொபைல் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? அதை இன்னொருத்தர் கூட நம்ம பேசுறதுக்கு பயன்படுத்துறோம். ஆனா அதே கம்யூனிகேஷன் டிவியில் இருக்கு. டிவியில நீங்க பேச முடியுமா? நீங்க இப்ப டிவி முன்னாடி உட்காந்து ஒரு சேனல்ல ஒரு படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அல்லது ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு, நியூஸ் காட்டுறாங்கன்னா நீங்க பேச முடியுமா? இம்பாசிபிள். பாசிபிள் இருக்கு, பட் நீங்க அந்த ஸ்டுடியோக்குள்ள இருந்தீங்கன்னா தான் நீங்க பேச முடியும். ஸ்டுடியோ இல்லாம காமன் மேனா நீங்க என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அது கம்யூனிகேஷன் இல்லை. அதே போல நீங்க ஒரு வீடியோ யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க, காரியங்களை பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும், நல்ல காரியங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ இந்த கம்யூனிகேஷனுக்கும் நம்ம சொல்லுகிற இந்த கம்யூனியனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, அது உலக பிரகாரமாக இருக்கிறது. இப்ப நம்ம யாரு கூட கம்யூனியன் பண்ண வந்திருக்கிறோம்? we are unit with God, united with God. நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனோடு கூட ஐக்கியப்பட வந்திருக்கிறோம். ஆமென். அப்ப தேவன் இங்க இருக்காரு. எங்க இருக்கிறாரு? என் நாமத்திலே 2 பேர் 3 பேர். வாசிங்க மத்தேயு 18 அதிகாரம், மத்தேயு 18 19, 20 வாசிப்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். பாருங்க, இப்ப இதை யார் சொல்றா? யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென். அப்போ அதைத்தான் அவர் 20ஆம் வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? For where 2 or 3 are gathered together in my name, in my name, என்னுடைய பெயரிலே. அவருடைய பெயர் என்னது? இயேசு கிறிஸ்து. There am I in the midst of them. There am I, நான் அவர்கள் மத்தியிலே இருந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப இங்க நம்ம மத்தியிலே அவர் என்ன செய்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். எப்படி? அவருடைய பெயரை சொல்றப்ப, அவரோடு கூட நம்ம பேசுகிற பொழுது, அதான் கம்யூனிகேட் பண்ணுகிறோம். நம்ம ஜெபிக்கிறோம். இங்க சபையில வந்து உட்கார்ந்து 2 பேராய் 3 பேராய் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். அப்ப அந்த ஜெபத்தை கேட்கறதுக்கு தேவன் இங்கே அவருடைய பெயரை சொல்லி நம்ம கூடுறோம். இப்போ இந்த நான் சொன்ன டிவி ஆகட்டும், அல்லது யூடியூப் ஆகட்டும், சோசியல் மீடியா ஆகட்டும், அது
மற்றவர்களுக்கு அங்கே பொழுதுபோக்குறதுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியத்திற்கு அதை பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம ஒரு ஐக்கியமாக வர்றது எதற்கு? தேவனோடு பேசுவதற்காக. தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம், அவருடைய பெயரிலே. அதைத்தான் அங்கே நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனால நம்ம பேசுறது தேவன் கேட்கிறார். அவரை நீங்க கூப்பிடுறப்ப அவர் உங்களுக்கு பதில் சொல்லுகிறார். அவர் உங்களோடு கூட அவரும் பேசுகிறார். ஆமென். அதனாலதான் நம்ம இங்க வாசிக்கிறப்போ இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்கிறேனாமா, நான் என்ன செய்கிறேன். நம்ம இப்ப அதைத்தான் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். நான் வானத்திலிருந்து இறங்கி நான் இன்னைக்கு உங்க மத்தியிலே நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? பரிசுத்த ஆவியாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? பரிசுத்த ஆவியாக நான் இருக்கிறேன். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் 53ஆம் வசனத்துல சொல்றாரு, மனுஷகுமாரனுடைய ரத்தத்தை புசியாமலும் மாம்சத்தை புசியாமலும் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அப்போ பாருங்க, அவங்களுக்கு இந்த உணர்வு வாழ வைப்பாங்க. அந்த சின்ன அப்பம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அல்ல, அது தவறான உபதேசம். இப்ப நம்ம இங்க எடுத்துக்கொள்கிற இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அல்ல. நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசு அவருடைய சரீரத்தை எனக்காக பிற்க கொடுத்தார். அந்த சரீரத்தை நான் இப்போ புசிக்கிறதுக்காக நான் அதை நினைவு கூறுகிறேன். அது ஒரு ரிமெம்பரன்ஸ், அது ஒரு, அதைத்தான் நாங்க சொல்றாரு. வாசிங்க, வாசிப்போம். அவர் சொல்ற காரியத்தை நீங்க வாசிங்க. வாசித்தீர்களானால் 13ஆம் அதிகாரத்துல John 13 verse. பஸ்ஸிங்க. பதிமூன்றாம் அதிகாரத்துல இயேசு 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மோசனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தான் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். போதும். அது கால் கழுவுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு செய்கிற காரியங்கள் அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்றார். அப்ப நம்ம இது செய்கிற காரியம், அவரை நாம் என்ன செய்கிறோம்? நினைவு கூறும்படி அதை செய்கிறோம். அவர் நமக்காக இந்த பூமியிலே இறங்கி வந்தார், நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவர் நமக்காக அங்கே இந்த பூமியிலே என்ன செய்ய வந்தார்? பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கும்படியாக நமக்காக அவர் வந்தார் என்று சொல்லி நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். ஆமென். அப்போ அப்படிப்பட்ட அந்த அப்பத்தை நாம் நினைவு கூறுகிற கதைத்தான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் வாசித்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 11th chapter வாசிங்க. 24 வாசிங்க. அதைய மார்க்கு 14:22 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்க வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென்.
பாருங்க, அதை வாசிங்க. மார்க் சாப்டர் 14th verse. மார்க் சாப்டர் 14th verse 22. இங்க இயேசு கிறிஸ்துவே அதே காரியத்தை சொல்றார். பாருங்க பாருங்க, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் பாருங்க, இயேசு அங்க ஒரு அப்பத்தை எடுக்கிறார். நம்ம எடுக்கிற மாதிரி இயேசு அங்க ஒரு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு அதை பிட்டு கொடுத்து பாருங்க, என்னுடைய சரீரம்ங்கிறார். அவர் கொடுத்தது என்னது? அந்த அப்பம். அந்த அப்பத்தை கொடுத்து இது என்னுடைய சரீரம்ங்கிறார். அது மட்டுமல்ல, அவர் அப்படியே என்ன செய்கிறாரு? பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பானம் பண்றாங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இந்த ரத்தம் எதற்கு அடையாளம் அவரே சொல்றாரு பாருங்க. அதை என்ன சொல்றாரு பாருங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணும். அது என்னது? அந்த ரத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னது? திராட்சை பழ ரசம். அது ரத்தம் அல்ல. அதுபோல அங்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்பம் அவருடைய சரீரம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க கொடுக்கப்பட்ட அந்த அப்பம், அங்க ஒரு அப்பம் தயாரிக்கப்படுகிறது. அந்த அப்பத்துக்கு பேர் என்னது? புளிப்பில்லாத அப்பம். வாசிங்க 14ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அந்த புளிப்பில்லாத அப்பம், அதை ஆங்கிலத்தில் வாசிப்போம். வாசிங்க. மார்க் சாப்டர் 14. After 2 days was the feast of the Passover, and unleavened bread. பாருங்க, அன்லீவன் பிரெட். அது என்னது? அன்லீவன் பிரெட் அப்படின்னு என்னது? புளிப்பில்லாத அப்பம். அதுல புளிப்பு சேர்த்த மாட்டாங்க. அது புளிக்க கூடாது. ஏன்னா புளிப்பு எதற்கு அடையாளம்? கெட்டு போன உபதேசத்துக்கு அடையாளம். ஒரு உணவு கெட்டு போச்சுன்னா அதை என்ன செய்வோம்? கொண்டு கீழே போட்டுருவோம். அப்ப அப்படிப்பட்டதை நம்ம புசிக்க கூடாது. அது புளிப்பில்லாத அப்பமாக சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை. அது ஒரு பாஸ் ஓவர். அது என்னது? ஒரு பாஸ் ஓவர். அது ஒரு நினைவு கூறுதலுக்காக அது செய்யப்படுகிறது. அதைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, இது வாங்கி புசியுங்கள், இது உங்கள் எனக்காக கொடுக்கப்படுகிற சரீரமாய் இருக்கிறது, அது அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். அதைத்தான் இங்க பவுலும் லூக்கா 22:19 வாசிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி. பாருங்க, என்னை நினைவு கூறுங்கள், ரிமெம்பரன்ஸ். அப்ப நம்ம இந்த கம்யூனியன் எடுக்கிறப்போ இயேசுவை நினைவு கூறுகிறோம். ஆமென். எதற்கு நினைவு கூறுகிறோம்? இயேசு மரித்தது எனக்காக. ஆமென். அந்த சரீரம் சிலுவையிலே அடிக்கப்பட்டது, அந்த சரீரம் அங்கே தொங்கப்பட்டது, அவர் மரித்தது, அந்த சரீரத்திலிருந்து வந்த ரத்தம் எனக்காக என்று சொல்லி நினைவு கூறுகிறோம். ஆமென். அது நினைவு கூறுதலாக இருக்கிறது. அதை இயேசுவே சொல்றார். அப்போ பாருங்க, இங்க நம்ம தேவனோடு கம்யூனிகேஷன் பண்ண வந்திருக்கிறோம். இந்த கம்யூனிகேஷன் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதை நீங்க தவற விடக்கூடாது. ஆமென். அப்ப அதனாலதான் பாருங்க, அங்க இது எப்பெல்லாம் எடுக்க வேண்டுமாமா? இது எப்பெல்லாம் எடுக்க வேண்டுமாமா? எப்பெல்லாம் எடுக்க வேண்டுமாமா? எப்பெல்லாம் எடுக்க வேண்டுமாமா? வாசிங்க. மார்க் 14ல சொல்றது அது சாயங்கால நேரத்தில் அவர்கள் எடுக்கிற டைம். அது நான் சொல்லுகிற காரியம் டைம் ஈவினிங்ல அவங்க எடுக்கிறாங்க. வாசிங்க மார்க் 14:16. வாசிக்கலாம். அப்படியே ம் அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்துக்கு போய் ம் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம்
ம். சாயங்காலமான போது பாருங்க, சாயங்கால நேரத்துல ஆகையால் ம், நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து ம், உங்கள் பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் ஆ, கர்த்தர் வருமளவும் ஆ. அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பாருங்க, கர்த்தர் வரும் அளவும் நம்ம இதை எடுக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்தா ரத்தத்தின் குறித்து குற்றமுள்ள Unworthily ம், அன்வொர்த்திலி அபாத்திரமாய் ஆ, shall be guilty ஆ, of the body and the blood of the Lord. ஆ. பாருங்க, அப்படி அபாத்திரமா எடுக்கிறவனுக்கு என்ன நடக்குதாமா? வாசிப்போம், வாசிக்கலாம். 30ஆம் வசனத்தை வாசிப்போம். இது நிமித்தம் therefore, உங்களில் அநேகர் பலவினரும் பாருங்க அங்க என்ன நடக்குதாமா? for this cause many are weak. many are weak. ஏன் உடல்நிலை சரியில்லாமல் போகுது? ஏன் எனக்கு சக்கரை வியாதி இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னா நீங்க அபாத்திரமா இல்ல, ஒரு பாத்திரவானை போல, பொருந்துனவனை போல நீங்க இல்லாதனால அங்க என்ன நடக்குது? உங்களுடைய சரீரம் வியாதியாயும், வீக்னஸ், அப்புறம் வியாதி உள்ளவர்களுமாக. அநேகர் நித்திரையும் அடைந்து பாருங்க, sickly among you and many sleep. ஸ்லீப்னு போட்டிருக்கீங்க. நித்திரை, நித்திரைன்னா என்னது? இரண்டு காரியங்கள் இருக்கு. ஒன்னு தூக்கத்துக்கு அடையாளம், இன்னொன்று மரணத்துக்கு அடையாளம். அதனால அதைத்தான் இங்க சொல்லியிருக்காரு, அநேகர் நித்திரையும் அடைகிறார். மரித்து போகிறது, சரீரம் மரித்து போகிறது, அந்த சரீரம் மரித்து போகிறது. அப்ப மிக ஜாக்கிரதையாக நம்ம எடுக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, தேவனுடைய இந்த அப்பத்தை புசிக்கிற நம்ம இந்த பாத்திரத்தை பானத்திலே ஒன் காட், ஒன் ஃபெய்த், ஒன் சர்ச், அதான் நம்முடைய விசுவாசம். அதைத்தான் எபேசியர்ல வாசித்து நம்ம முடிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியன் 4th chapter 4th verse 4th 5 6. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஆ, நீங்கள் ஒரே நம்பிக்கை பாருங்க, ஒரே நம்பிக்கை. ஆ, அழைக்கப்பட்டது போல பாருங்க, ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே சரீரமும் பாருங்க, ஒரே சரீரம், ஒரே ஆவியும் உண்டு, ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும் ஒரே விசுவாசம். ஒரே ஞானஸ்நானமும் ஆ, எல்லோருக்கும் ஆ. ஒரே தேவனும் ஆ. பிதாவும் உண்டு. பாருங்க, ஒரே தேவன் தான். there is one body, there is one body and one spirit, even as you are called in one hope of your calling. ஒரே ஒரு, இன்றைக்கு அவர் எப்படி இருக்கார் நம்ம மத்தியிலே? குமாரன். தேவன் நம்மை இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா அந்த பழைய, அதைத்தான் அந்த 22ஆம் வசனத்துல எபேசியர் 4:22 சொல்லுது பாருங்க, முந்தின நடவடிக்கைகள் மோசம் போக்கும் இச்சைக்குரிய பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ள மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க புதிய மனுஷனாக ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டு நீங்க ஒரு புதிய மனுஷனாக இருக்கிறீங்க. தேவன் உங்களை ரத்தத்திலே கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் பயத்தோடு, நாம் ஞானத்தோடு, புத்தியோடு நாம் இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள வேண்டும். நாம் இந்த ஐக்கியம் என்பது தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவன சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, இந்த ராபோஜனம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன என்றால், அந்த ராபோஜனம் எடுத்துக்கொள்வதற்கு 3 நாட்கள் நம்ம பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். அந்த 3 days மிக கவனமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து உடைய நாட்களிலே அங்கே அவருடைய சீஷர்கள் அந்த ஓய்வு நாளிலே புசிக்கிறாங்க. ஓய்வு நாளிலே புசிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க, ஓய்வு நாள்ல புசிக்கிறது தப்பு தானே? அதே மாதிரி அங்க அந்த போஜனத்தை எடுத்து புசிக்கிறக்க
வர்றப்போ அது தவறு என்று சொல்லுகிறப்போ தாவீது அங்கே சொல்லுகிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். தாவீது அங்க என்ன செய்தார்? தேவ சபையிலே சென்று ஆசாரியனிடத்திலே என்ன கேட்கிறாங்க? அந்த அப்பத்தை வாங்கி புசிக்கிறான். அப்ப அவர் சொல்றார் என்னது? அந்த 3 நாட்கள் நாங்கள் ஸ்திரீகளுக்கு விலகி இருந்தோம். நாங்கள் என்னது? ஸ்திரீகளுக்கு விலகி இருந்தோம். அந்த எந்த விதமான தவறுகள் செய்யாதபடி நாங்கள் என்னவாக இருந்தோம்? ஸ்திரீகளுக்கு விலகி இருந்தோம். அது நம்ம ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தோடு தேவன் சமூகத்திலே வர வேண்டும். ஒரு பயத்தோடு தேவ சமூகத்திலே வர வேண்டும். அப்போ தேவன் நம்மை ஒரு பரிசுத்த பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். நம் பயத்தோடு தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும். தேவ கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து தேவன் தொடர்ந்து நம்மை பரிசுத்தப்படுத்த, அவருடைய வருகை பரியந்தம் நாம் சாட்சியாக இருக்க தேவ கிருபை நமக்கு கிடைக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்லான், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, நீரே ஜீவ அப்பம் என்றும் நீரே ஜீவ தண்ணீர் என்றும் நீர் ஆண்டவரே ஜீவ தண்ணீரை ஆகிய அந்த பரிசுத்தாவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய அப்பம் அது உம்முடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல். உம்முடைய ரத்தம் அது நாங்கள் புசிப்பதற்கு அது எங்களை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. அந்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தமாக இருக்கு. அந்த ரத்தம் எங்களை கழுவுகிறதாக இருக்கிறதப்பா. நீர் திருவசனத்தை கொண்டு எங்களை நீர் கழுவுகிறீரப்பா. உடைய வார்த்தை அனுப்பி எங்களை சுத்திகரிக்கிறீரப்பா. நாங்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ராபோஜன பந்தியில கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பரிசுத்தப்படும். நீரே தகுதிப்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். நாம் தொடர்ந்து நம் ஜெப சிந்தனையில இருக்கலாம். தேவனுடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாம் ஒரு பாடலை பாடி நம்ம